கண்டென்ட்ஸ்ல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, ஆயிரக்கணக்கான பொம்மைகள் நிறைந்த திகிலூட்டும் தீவு. யாருமே இல்லாத இடத்துல ஒரு காட்டுக்குள்ள நிறைய பொம்மைகளை மரத்துல தொங்க விட்டா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அமெரிக்காவில் மெக்சிகா மாகாணத்துல பொம்மை தீவு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதை முன்னொரு காலத்துல மிதக்கும் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுல இவ்வளோ பொம்மைகள் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நீர்நிலைகளுக்கு நடுவுல தான் இந்த தீவு இருக்கு. இப்போ இந்த நீர்நிலையை தாண்டி நம்ம 1.5 மணி நேரம் பயணிச்சா அங்க ஒரு கிராமம் இருக்கு. 19th செஞ்சுரியில இந்த கிராமத்துல ஒரு 3 பெண் பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க விளையாடுறதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஏரி இருந்திருக்கு. அந்த ஏரியில அல்லிப்பூ, தாமரை பூலாம் மலர்ந்திருக்கு. அதுல ஒரு சிறுமி என்ன பண்றாங்க, அந்த அல்லிப்பூ மேல ஆசைப்பட்டு அந்த நீர்நிலையில இறங்குறாங்க. அந்த சிறுமியோட கையில எப்பவுமே ஒரு பொம்மை இருக்குமா. அந்த சிறுமி அந்த பொம்மை இல்லாம இருக்கவே மாட்டாங்களாம். சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, அந்த பொம்மையை கையிலேயே தான் வச்சுட்டு இருப்பாங்களாம். அந்த பொம்மையை தன்னோட உடன்பிறப்பாவே இந்த சிறுமி நினைப்பாங்களாம். இந்த சிறுமி என்ன பண்றாங்க, அந்த அல்லிப்பூ எடுக்கிறதுக்காக அந்த நீர்நிலையில இறங்குறாங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியாத காரணத்தினால அவங்க மூழ்கி இறந்துடுறாங்க. இவங்க கூட விளையாடிட்டு இருந்த 2 சிறுமி ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து பார்க்கறாங்க. ஊர் மக்கள் செக் பண்றப்ப அந்த சிறுமியோட பாடி அங்க கிடைக்கவே இல்லை. இந்த சிறுமி இறக்கும் பொழுது அவங்க கையில இருந்த அந்த பொம்மையும் சேர்ந்து அந்த நீர்ல மூழ்கி இருக்கு. இது நடந்தது 19th செஞ்சுரியில. 20th செஞ்சுரியில டான் ஜூனியன் அப்படின்றவர் ஒரு சிறிய படகின் மூலமா இந்த கிராமத்தை சுத்தி பார்க்க வராரு. அப்ப இந்த கிராம மக்கள்லாம் சொல்றாங்க, இந்த கிராமத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு அழகான தீவு இருக்கு, அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அந்த சிறிய படகின் மூலம் அந்த தீவை சென்று அடைகிறாரு. இவர் அந்த தீவுக்குள்ள என்டர் ஆனதுமே அங்க ஒரே ஒரு பொம்மை இருக்கு. அதை பார்த்ததுமே இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இங்க ஒரே ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில எடுத்து பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு வாய்ஸ் வருது, என்ன ஏன்பா நீங்க காப்பாத்தல, என்ன நீங்க அன்னைக்கே காப்பாத்திருக்கலாம்ல, ப்ளீஸ்பா இப்ப என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல, இந்த வாய்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் அந்த தீவுல டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. திரும்ப ஒரு 1 hour கழிச்சு திரும்ப அந்த வாய்ஸ் கேக்குது, அப்பா நீங்க ஏன் என்ன காப்பாத்தல, என்ன தயவு செய்து இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் உடனே என்ன பண்றாரு, அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்து மக்கள் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு குரல் கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராமத்துல இருக்கிற முதியவர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, முன்னொரு காலத்துல இங்க ஒரு குழந்தை ஏரியில ஒரு பொம்மையோட விழுந்து இறந்துருச்சு, அந்த குழந்தையோட ஆவிதான் அந்த தீவுல சுத்திட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸை இவர்கிட்ட சொல்றாரு. இவருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இவர் என்ன பண்றாரு, அதே மைண்டோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் அவருக்கு தூக்கமே வரல. அவங்களோட ஒய்ஃப் கூட, அவங்களோட குழந்தைங்க கூடலாம் இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி இவருக்கு தனியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த தீவில் இவருக்கு கேட்ட குரல் வீட்லேயும் இவருக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கு. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வேளை அந்த முன் ஜென்மத்தில் அந்த இறந்து போன குழந்தையோட அப்பாவா நம்ம இருப்போமோ, அதனால தான் அந்த குரல் நம்மளை அப்பா அப்படின்னு அழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களை விட்டுட்டு அடுத்த நாளே அந்த தீவில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. டான் ஜூலியன் அந்த ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கே போயிடுறாரு. அங்கே ஒரு சின்ன டென்ட் போட்டு அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறாரு, அங்கே விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போய் இந்த விவசாயத்தின் மூலமாக வர பொருட்கள் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சரி, ஓகே, இவ்வளோ தூரம் கதையை சொன்னேன், இங்கே எப்படி இவ்வளோ பொம்மைகள் வந்துச்சு அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இவர் இந்த தீவுலேருந்து கொண்டு போன பொருட்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் சேல் பண்ணிட்டு அதில் வர காசில் ஒரு பொம்மையை வாங்கிட்டு இந்த தீவில் வைக்கிறாரு. இதே மாதிரி டெய்லியுமே அவர் சேல் பண்ண பொருளில் ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்து இந்த தீவில் இருக்கிற மரங்களில் கட்டி வச்சிடுறாரு. இதே மாதிரி அவர் 50 வருஷம் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த தீவில் இவ்வளோ பொம்மைகள் நிறைஞ்சிருக்கு. இவரை தவிர இந்த தீவுக்குள்ள யாருமே போக மாட்டாங்களாம். இவர் 50 வருஷமா அந்த தீவுலயே இருந்ததுனால அங்க இருக்க மக்கள்லாம் இவர் தான் இந்த தீவோட உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். 19th செஞ்சுரிக்கு அப்புறம் இந்த கிராமத்தை சுத்தி பார்க்க இன்னொரு போட்டோகிராஃபர் வராரு. அப்ப இந்த கிராமத்து மக்கள் அந்த தீவை பத்தி சொல்றாங்க. இவரு அந்த தீவை பார்க்கறதுக்கு போறாரு. அங்க நிறைய பொம்மைகள் இருந்ததுனால நிறைய போட்டோகிராஃப்ஸ் எடுத்து வெளி உலகத்துக்கு பப்ளிஷ் பண்ணாரு. அப்பதான் நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீவு இருக்கு அப்படின்றதே தெரிய வருது. 2001ல டான் ஜூலியன் மாரடைப்பு காரணமா இறந்து போயிடுறாரு. இப்பவும் இந்த தீவுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க. அதாவது திகிலான ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த தீவுக்கு போயிட்டு வரலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.